சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனல் மூலமா ஆலய தரிசனம் பகுதியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற ஆலயம் பள்ளிகொண்டீஸ்வரர். பொதுவா பெருமாள் தான் பள்ளிகொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சிவபெருமான் பள்ளிகொண்டீஸ்வரரா சயன கோலத்துல காட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். மும்மூர்த்திகள்ல ஒருவரான சிவபெருமான் எப்பவுமே நிறைய கோவில்ல லிங்க வடிவத்திலையும் நடராஜர் ரூபத்திலையும் தான் காட்சி கொடுக்கிறார். அப்படிதான் நம்மளும் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனா சயன கோலத்தில் சிவபெருமான் காட்சி தரும் அரிதான ஒரு கோவில் ஆந்திராவில் இருக்கு. அந்த கோவில் எந்த இடத்துல இருக்கு, அதோட அமைவிடம் என்ன, அந்த கோவிலின் ஸ்தல வரலாறு என்ன, எல்லாமே இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போய் அந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுண்டு பள்ளிகொண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணலாமா? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் பக்கத்தில் இருக்கிறது தான் சுருட்டப்பள்ளி கிராமம். இந்த கிராமத்தில் தான் பள்ளிகொண்டீஸ்வரர் கோவிலும் இருக்கு. இங்கு தான் சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி தரார். அதுவும் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்திருப்பது போல காட்சி தரார். சயன கோலத்தில் சிவபெருமான். பெரும்பாலும் நம்ம பெருமாளை தான் சயன கோலத்தில் பார்த்துருப்போம். ஆனால் சுருட்டப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற கோவிலில் சிவபெருமான் பள்ளிகொண்டீஸ்வரர் அப்படின்ற பெயரில் சயன கோலத்தில் காட்சி தரார். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான பெரும்பாலும் கோவில்களை லிங்க வடிவிலும் நடராஜ ரூபத்திலும் தான் தரிசிச்சிருப்போம். ஆனால் சயன கோலத்தில் சிவபெருமான் காட்சி தரும் அரிதான கோவில் ஆந்திராவில் இருக்கு. பிரதோஷ வழிபாடு. இக்கோவிலில் பிரதோஷ கால வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தில் தான் முதல்ல பிரதோஷம் நடத்தப்பட்டதாகவும் அதுக்கப்புறம்தான் மற்ற சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் திருவாதிரை, மகா சிவராத்திரி, நவராத்திரி போன்ற நாட்களில் இக்கோவிலில் சிறப்பு பூஜையும் நடைபெறுது. சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்குமாம், தம்பதியர் ஒற்றுமை பலப்படும், திருமணத்தடை நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இந்த தலத்தில் சிவபெருமானுக்கிட்ட வேண்டிய விஷயம் நிறைவேறியதும் பிரதோஷம் அன்று பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சூட்டி நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. இங்கு வந்து வழிபட்டால் தீராத குறைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஸ்தல புராணம். தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு வாசுகி பாம்பை கயிறாக திரித்து மந்திர மலையை மத்தமாக மாற்றி பார்க்கடலை கடைஞ்ச போது வலி தாங்க முடியாத அந்த வாசுகி பாம்பு மிக கொடிய ஆலகால விஷத்தை கக்கியதாம். அதனால தேவர்களும் அசுரர்களும் அஞ்சினர். இந்த விஷத்தால் அனைத்து உலக உயிர்களும் அழியும் அபாயம் ஏற்பட்டுச்சாம். எனவே அனைவரும் சிவபெருமான் கிட்ட காத்தருளும்படி வேண்டி நின்றனர். உலக உயிர்களை காக்கும் வகையில அந்த ஆலகால விஷத்தையே சிவபெருமான் விழுங்கினாராம். மிக கொடிய விஷம் என்பதால் சிவபெருமானின் உடலுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை அழுத்தி பிடித்தார். இதனால் விஷம் உடலுக்குள் செல்லாமல் கழுத்திலே நின்று விட்டதாம். இதனால தான் நம்ம சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரே உண்டாச்சு. அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அப்போது விஷம் அருந்தியதால் சிவபெருமானுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துதாம். அதனால ஈசனும் பார்வதி தேவியும் ஒரு இடத்துல ஓய்வெடுத்தாங்க. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்த சயன கோலத்தில் ஓய்வெடுத்தாங்க. அவங்க ஓய்வெடுத்த இடமே சுருட்டப்பள்ளி எனும் இந்த கிராமம் அப்படின்னு தலப்புராணம்ல கூறப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் சிவபெருமான் இந்த கோவிலில் சயன கோலத்தில் காட்சி தரார். விஷம் அருந்திய சிவன் சுருண்டு பார்வதி தேவியின் மடியிலே படுத்து விட்டதால் இந்த இடத்துக்கு
சுருட்டப்பள்ளி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. இத்திருக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். ஆலய அமைவிடம் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் சுருட்டப்பள்ளி என்னும் இடத்தில் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பள்ளிகொண்டீஸ்வரர் சயன கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தரார். பார்வதி தேவி பக்தர்களால சர்வமங்களாம்பிகை என்ற பெயர்ல அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோவில்ல பெரும்பாலான தெய்வங்கள் தம்பதிகளாக காட்சி தராங்க. தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் அருள்பாலிக்கிறார். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த தலத்துல 2 நந்திகேஸ்வரரை தரிசிக்கலாம். அனைவரும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் மற்றும் சர்வமங்களாம்பிகையை தரிசித்து அருள் பெறவும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.